ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக பொதுத்தமிழ், அதாவது குரூப் 4 எக்ஸாக்ட் குரூப் 4 பொதுத்தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 140 கொஷின்ஸ் வந்து ஒரு 7 வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 8 ஓகேங்களா. ஸோ வந்து டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத பார்க்கலாம். கொஷின் வந்து பாருங்கள், நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? அதாவது எந்த அரசு அப்படிங்கிறதா யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா, நடுவண் அரசு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பாருலாம், சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது வரைக்கும் பல தடவை வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறது. குரூப் 4 மட்டும் கிடையாது, பொதுவாக தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அவ்வளோ ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஸோ சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். இது வரைக்கும் நான் படித்ததே இல்லைங்க இந்த கொஷின் அப்படிங்கிறவங்க தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, மக்கப் கூட பண்ணிக்கோங்க. சித்தர்களில் ஆதி சித்தர் அப்படிங்கிறவர் திருமூலர். அடுத்தது மூணாவது கேள்வி, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் இது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் ஓகேங்களா. ஸோ லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி வெளியே வந்த நூல் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம். அடுத்தது நாலாவது கேள்வி, அப்படியே பார்த்தீங்களா மனோன்மணியம் நீங்கள் வந்தோடனே அடுத்தது மனோன்மணியத்தை பற்றி இன்னொரு கொஷின். ஸோ கண்டினியூவாக வந்திருக்கு. ஸோ ஸ்கூல் புக் படிக்கும்போது ஒரு பாக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த பாயிண்ட்டும் நமக்கு கொஷினாக வந்து வரும் ஓகேங்களா. ஸோ மனோன்மணியத்தை இயற்றியவர் அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா, சுந்தரம் பிள்ளை. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சுந்தர முனிவர், சுந்தரர், சுந்தரமூர்த்தின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தெளிவாக படிச்சுக்கணும் பின்னாடி வரக்கூடிய செகண்ட் வேர்டையும். ஸோ சுந்தரம் பிள்ளை. அடுத்தது 45வது கேள்வி, செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? ஸோ செங்கீரை பருவங்கிறது எத்தனாவது பருவங்க? பிள்ளை தமிழில் 2வது பருவம். ஸோ உங்கள்கிட்ட இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? ஸோ 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் பண்ணுறவங்க ஆன்சர் பண்ணுங்கள். அந்த எத்தனை வகைப்படுங்கிறதுலேருந்து நான் அடுத்த கொஷின் வந்து நான் கேட்கணும். ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிள்ளைத்தமிழ் வந்து 2 வகைப்படும் இல்லைங்களா, ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். ஸோ அந்த 2 பிள்ளைத்தமிழ்லையுமே பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படிங்கிறதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. முதல் கேள்வி என்ன கேட்டேன், பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும், அந்த வகைகளில் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். ஓகே, இங்கே நமக்கான கேள்வி வந்து செங்கீரை பருவங்கிறது 2வது பருவம் ஓகேங்களா. அடுத்தது 6வது கேள்வி, பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் புராணம். ஸோ நம்ம 9th பாக்ஸில் இருக்கு இல்லைங்களா, 9th தமிழ் பாக்ஸில் இருக்குது. ஸோ பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம். அடுத்தது 7வது கேள்வி, சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? அதாவது என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் ஓகேங்களா. சுந்தரம் பிள்ளையை வந்து போற்றும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்க, பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பொருள் அறிந்து பொறுத்துக, தடக்கர், எண்கு, வல் உகிர், தெரிசனம். ஸோ தடக்கர்னா என்னதுங்க, பெரிய யானை. அடுத்து எண்கு அப்படின்னா எண்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரடி. வல் உகிர் அப்படிங்கிறது என்னென்னா கூர்மையான நகம். அடுத்து தெரிசனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகேங்க, தடக்கர் அப்படிங்கிறது என்னங்க பார்த்தோம், பெரிய யானைன்னு பார்த்தோம். எண்கு அப்படிங்கிறது கரடின்னு பார்த்தோம். வல் உகிர் அப்படிங்கிறது கூர்மையான நகம்னு பார்த்தோம். தெரிசனம் அப்படிங்கிறது அதாவது தரிசனம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் காட்சி அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதை வந்து அப்படியே ஆன்சரை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா 3142ன்னு வரும். ஸோ 3142 நம்மளோட ஆப்ஷன் ஏல வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்க, அடுத்த கொஷின் வந்து போயிடலாம். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவர்களின் வேறு பெயர் ஓகேங்களா. அந்த கதை தலைவி குண்டலகேசியோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை. ஸோ குண்டலகேசியோட வேறு பெயர் என்னதுங்க, பத்தரை. அடுத்தது இன்றைக்கான 10th கொஷின், கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண துறவி ஓகேங்களா, சமண மதத்தை சார்ந்த துறவி. அடுத்தது
இன்றைக்கான 11வது கேள்வி வந்து பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மணிமேகலை. அடுத்தது 52வது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை கேள்வி, மறுபடியும் வந்து மணிமேகலை கேள்வி. ஸோ கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா நமக்கு. ஸோ அடுத்தது அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஸோ வந்து சின்ன பாக்ஸ் கூட நம்ம விடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது குறுந்தொகை நூலின் பாவகை யாது? ஸோ குறுந்தொகைக்கான பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகவற்பா. அடுத்தது 14வது கேள்வி, துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இப்படி சொன்னவர் வந்து யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன், ஓகேங்களா. இந்த கூற்றை சொன்னவர் அப்படின்னா இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன், ஓகேங்களா. அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதீங்க. அப்போ நச்சினை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு இதெல்லாம் எந்த நூல்களில் வந்து அடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது 16வது கேள்வி, பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், ஓகேங்களா. ஸோ எதுலங்க அமைந்திருக்கு? நாலடியாரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். ஸோ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் இல்லாமல் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ என்ன வேணும்? நல் எண்ணங்கள் வந்து வேணும். அடுத்தது பொருட்பாலின் இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாயிரம், இலர்வியல், துறவியல், ஊழியல் இதெல்லாம் எதுங்க வரும்? ஸோ அறத்துப்பாலுக்கு சேர்ந்தது. இது வந்து பொருட்பால், ஓகேங்களா. அரசியல், அங்கவியல், ஒளிபியல் வந்து பொருட்பால். ஸோ களவியல், கற்பியல்ங்கிறது எந்த பாலுடையது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொன்னேன்? அறத்துப்பால் சொன்னேன். அடுத்தது பொருட்பால். அப்போ 3ஆவதாக விளங்கக்கூடியது எந்ததுக்கானது நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது வெய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. ஸோ மூங்கில் போன்ற தோல், வெய்புரைங்கிறது மூங்கில் போன்ற தோல் அப்படிங்கிற பொருள் கொள்ளும். இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துடலாம். பிறவினை சொற்றடை கண்டறிக. ஸோ பிறவினை, தன்வினை, செயற்பாட்டு வினை, செய்வினை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்துக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்பவே தெளிவாயிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ பிறவினை சொற்றொடர் ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தன்வினை, கற்றால் அப்படின்னா அவளுக்குரியது, ஓகேங்களா. ஸோ இது வந்து வராது. அடுத்தது எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. ஸோ வந்து மற்றவங்களுக்கு கற்பிக்கப்பட்டதுங்கிறது வந்து செயற்பாட்டு வினை, ஓகேங்களா. இதுவும் வந்து நமக்கு வராது. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால், இது வந்து எதிர்மறைங்க. ஸோ இதுவும் வராது. ஸோ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால், யாரோ ஒருத்தவங்களுக்கு கற்பித்தால், இதுதான் வந்து பிறவினை. ஸோ அந்த கற்பிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, செய்விக்கப்பட்டது இதெல்லாம் வந்து செயற்பாட்டு வினையில் வந்து போயிடும். ஸோ கற்பித்தால் இந்த மாதிரி வரக்கூடியதான் வந்து பிறவினை, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலை அப்படின்னா தமிழ் தினம் 10 ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே சூப்பராக வந்து கிளியர் ஆகிடுங்க, ஓகேங்களா. ஸோ வந்து திரும்ப தன்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா, செய்வினைனா என்ன, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிப்பீட்டடாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வர உங்களுக்கு ரொம்பவே வந்து தெளிவாகிடும். ஸோ இன்றைக்கான 20 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.